ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலவேளையிலே நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் சங்கீதம் 139 7 உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். எங்கும் நிறைந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி இருக்கிறது. அந்த வசனங்கள் அழகாக இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? மறைக்கப்படாத திறந்த காரியங்கள் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. யோனா என்பவன் தேவனுடைய கட்டளைகளுக்கு விலகி, தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகி, அவன் அங்கே நினிவேக்கு சொல்ல வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை விட்டு விலகி அவன் ஓடி போகிறான். கப்பலிலே காசு கொடுத்து அவன் பயணம் பண்ணுகிறான். கப்பலின் அடித்தட்டிலே போய் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய கண்கள் அவனை நோக்கி பார்த்தது. அவன் ஓட முடியவில்லை. அவன் ஒளிந்து கொண்டான் என்று சொல்லி அவனை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமியில் உள்ள எல்லா இடங்களிலும் அவர் வாசம் செய்ய போதுமானவராக, ஆற்றல் படைத்தவராக அவர் இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்த போது 500 பேருக்கு மேலாக அவர் ஒரே நேரத்தில் அவர் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிரசன்னத்துக்கு மறைவாக யாரும் இருக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த நாளிலே கூட ஒரு மனிதன் இயேசுவிடம் வந்து என் மகன் சாகும் முன்னே ஆண்டவரை நீர் வந்து சுத்தமாக்க வேண்டும் என்று கூறினான். அதற்கு இயேசு நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு அந்த மகனை நேரில் சந்திக்கவோ சொசமாக்கவோ தொடவோ இல்லை. ஆனால் தேவன் ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை அவனிடத்தில் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும் என்று அவன் நம்பி விசுவாசித்து அவன் போனான். அவன் போகையிலே அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். அவன் அந்த தகப்பன் எந்த மணி நேரத்தில் அவன் சொஸ்தமானான் என்று கேட்கிறான். அவன் சொஸ்தமான மணி நேரமும் இயேசு நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன நேரமும் ஒன்றாக இருந்ததை கண்டு அவன் ஆச்சரியப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய தேவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். நம்முடைய தேவைகள் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். 100க்கு அதிபதி சொன்னான், ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும், அங்கே என் வேலைக்காரன் சுத்தமாவான் என்று சொன்னபோது கர்த்தர் அதை ஆச்சரியப்பட்டு அப்படியே சொன்னார். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னபோது அங்கே அற்புதமாக அந்த குணம் அடைகிறான். இன்றைக்கு எங்கும் நிறைந்திருக்கிற தேவன் நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சொல்லி அவன் சொல்வதை நாம் கவனிக்க முடியும். இந்த நாளிலே கூட இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிற நம்மை ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.